ப்ரொடியூசர் தில்ராஜு அல்லு அர்ஜுனோட நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அடுத்ததா வந்துட்டு புஷ்பா 2 படத்துல கமிட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கு பிட்வீன்ல தான் அல்லு அர்ஜுனும் தில்ராஜு ஐகான்ங்கிற படம் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட் புஷ்பா 2ல கமிட் ஆனனால அந்த படம் வந்துட்டு பண்ண முடியல. சரி புஷ்பா 2 ரிலீஸ்க்கு அப்புறமாச்சு பண்ணலான்னு பார்த்தா, புஷ்பா 2 வந்துட்டு பெரிய அளவுல அந்த படம் வந்துட்டு சக்சஸ் ஆச்சு. அண்ட் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறமாச்சு இந்த படம் பண்ணுவாங்களான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் திருப்பி அட்லி சாரோட ஒரு படத்துல கமிட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால தில்ராஜு வந்துட்டு இதுக்கப்புறம் நான் அல்லு அர்ஜுனோட படம் பண்ண மாட்டேன். ஸோ அவருக்கு பதில் நான் இந்த ஐகான் படத்துக்கு நான் வேற யாராவது நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் கேம் சேஞ்சர் படம் வந்துட்டு நம்ம சங்கர் சார் எடுத்திருந்தாரு. ஸோ அதோட ப்ரொடியூசர் நம்ம தில்ராஜு தான். அந்த அளவுக்கு அந்த படம் வந்துட்டு வெற்றி பெறல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தில்ராஜு ஒரு இன்டர்வியூல அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா அந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ இது நாங்கள் ப்ரீ பிளான்டா நாங்கள் பண்ணாதனால, அந்த அளவுக்கு பட்ஜெட் போடாதனால இந்த படம் வந்துட்டு சரியா ஓடல. அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு.